ஹாய் திருமதி ஷாலினி, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு 21 வயசு இருக்கும் போது ஜெங் நடந்துச்சே அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. ஓகேக்கா, எப்படின்னாக்கா எனக்கு 21 வயசு இருக்கும்போது அப்ப நான் ப்ராக்டிக்கல் செஞ்சேன். ஸோ ப்ராக்டிக்கல் செஞ்சு பஸ் விட்டு இறங்கி அந்த ஒரு சுடுகாட்டு பாதை இருக்கும். பட் ஆனா அது இந்தியன் சுடுகாடு, ரொம்ப நாளாவே அங்கதான் இருக்கு. நடந்து வரும்போது சம்திங் லைக் என்னமோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்புறம் அதுல இருந்து நான் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எப்படின்னாக்கா நான் கீழே வந்து மெத்த போட்டு படுப்பேன். ஸோ என்னோட கை இருக்குல்ல அப்படியே பிடிச்சி சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா நான் எழுந்திருச்சு பார்த்தா வேணும் நான் சுத்தி தான் இருப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு என்னோட போர்வை என்னோட சட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் நான் அம்மா ரூம்ல படுத்துருவேன். அதுக்காங்கிட்ட எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரிதான் எவ்ரி டைம் கண்டினியூ பண்ணும். ஒரு தடவை வந்து நாங்க உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரூம்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருந்த மெத்த வந்து அமிங்கி அப்படியே ஏறிச்சு. ஆனா யாருமே இல்ல ரூம்ல, நான் ஒண்டிதான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்படியே இருக்கும் போது பட் மாமா ஒருத்தவங்க வந்து சாமி பார்ப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நடந்து வரும்போது அவங்க பின்னாடியே வந்திருக்காங்க, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணீங்க. எங்க இருந்து இந்த சுடுகாட்டுல இருந்து இக்வட் பண்ணிட்டு வந்துருச்சாங்களே? அப்படிதான் மாமா சொன்னாங்க ஆக்சுவலி. ஓகே. அப்புறம் அதுக்காகிட்ட வந்து மாமா வீட்டுல சாமி எல்லாம் கும்பிட்டோன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குறைவா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு என்ன ரொம்ப பாதிப்பா இருக்கும்னா, லைக் நைட்ல தூக்கம் வராது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், வந்து நம்ம போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவோமே. ஸோ எவ்ரி டைம் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டைம் அந்த இதை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தது வந்து நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஒரு தடவை வந்து நான் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுல வந்து படுத்திருக்கும் போது அப்பயும் வந்து நான் கீழே தான் மெத்த போட்டு படுப்பேன். இவன்டோ கட்டில் இருந்தாலும் கீழே படுப்பேன். ஸோ கீழே படுக்கும் போது நான் சைட்ல அப்படியே ஒரு கழிச்சு படுக்கும் போது லைக் என்னோட அதோட கை இருக்குல்ல, அதோட கை ஃபுல்லாவே கருப்பா இருந்துச்சு, கட்டையா இருந்துச்சு, முடி நீட்டா இருந்துச்சு, கண்ணு வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு. பட் அதோட கை வந்து என்னோட சட்டைக்குள்ள விடுற அந்த ஃபீல் நான் இது பண்ணோட டக்குன்னு எழுந்திருச்சிட்டேன். கனவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கனவா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. பிகாஸ் நம்ம அதை ஃபீல் பண்றோம். கனவுனா கனவுல தானே நடக்குது. அந்த நம்மள யாராச்சும் நம்மளை தொட்ட அந்த டச் இருக்கும்ல, அந்த டச் மாதிரி நான் ஃபீல் பண்ணாலதான் நான் டக்குன்னு எழுந்திருச்சிட்டு நான் மறுபடியும் போய் அம்மா ரூம்ல படுத்துட்டேன். சோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நேரா பாத்துருக்கோம், நான் அதை பாத்துருக்கேன். ஆக்சுவலி நான் வீட்டுல இருக்கும்போது ஏதோ கருப்பு உருவம் பாஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து ரூமுக்கு அந்த மாதிரி. என்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சதா? தம்பி ஒரு தடவை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? தம்பி ஒரு தடவை பாத்துருக்காரு. என்னது ஒரு தடவை அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஏசி இருக்காரு, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டோன்னா அதுக்கு மறுநாள் அவரு போய் அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணிருக்கு வச்சு அமுக்குற மாதிரி, அவர்னால எழுந்திருக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி கிண்ணு பண்ணிருக்கு. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு பப்பி வளர்க்குறோம். என்னோட ரூமுக்கு வந்தாருன்னா அவர் என்னோட மெத்தையில ஏறிட்டு அந்த கண்ணாடி வந்து குலைச்சிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் என் ரூமுக்கு எல்லாம் ரொம்ப வரமாட்டாரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது லைக் ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. தூங்கவே முடியாது, நைட்ல போன் பேச முடியாது. எப்படின்னாக்கா நைட்ல போன் எக்ஸாம்பிள் இப்ப நான் கல்யாணம் பண்ணிடுங்க கிட்ட போன் பேசினாக்கா, பட் எனக்கு அந்த பேசணும்னு அந்த தாட் இருக்காது அவங்க கிட்ட. எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்க போறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு, ஆனா நான் தூங்க மாட்டேன், போன் தான் பச்சிருப்பேன். பட் ஆனா அந்த பேசுற அந்த தாட் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டுல எல்லாரும் பயந்தாங்க, சம்திங் இதுக்கு கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு பயந்தாங்க. எதனால அந்த பயம் வந்துச்சு அவங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணம் நடக்காம போயிரும்ன்ற பயம்? பிகாஸ் எனக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது 30 வயசு தாண்டிட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளை இருக்கு பாக்குறீங்கன்னு சொல்லும்போது நான் வேணா சொல்லுவேன், எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொன்னதுதான் வீட்டுல அப்ப அண்ணா சொன்னாங்க, இது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நாங்க எங்கேயுமே பாக்கல, எங்களுக்கு எங்கேயும் போய் பாக்குறது அப்படி எதுவுமே தெரியல. அப்படியே விட்டாச்சு, அப்படியே விட்டுட்டு. ஆனா வீட்டுல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். எனக்கு மட்டும் தான் கிண்ணு பண்ணோம். ஒரு தடவை அப்படிதான் நானு, என் தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். ஆனா நான் தூங்கிட்டு அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்னோட காலு அப்படியே லைக் பின்னிக்கிச்சு, கையும் 2 பின்னிக்கிட்டு நான் அப்படியே வந்து கத்துறேனா. அண்ட் தென் என் தங்கச்சி போய் சாமி படத்துல இருந்து குங்குமம் எடுத்து வந்து வச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன நடந்துச்சு கேட்டாங்க, யாரோ பாத்ரூம்குள்ள இருந்து வந்து என்னோட காலு வெளியா ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன், அதனாலதான் நான் அப்படி கத்துனேன்னு சொன்னேன். ஆனா அத நான் பாத்துருக்கேன், அது கருப்பா இருக்கும், கட்டையா இருக்கும், முடி நீட்டா இருக்கும். அப்பதான் அதோட ரியல் உருவம் எப்படி இருக்கும் அது காட்டுச்சு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள், மர்மதேசம்.
கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா இதுக்கிட்ட செல்லும்போது சாமி கும்பிடுவாங்க வீட்டுல நல்லா. அப்புறம் டிஸ்டர்ப் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அம்மா சொல்லுவாங்க என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் அம்மா கூட கொஞ்ச நாள் படுத்திருக்கும் போது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு, கொஞ்சம் பீஸா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அம்மா கூட படுத்திருக்கனால நான் நார்மலா என்ன பண்ணுவேன், ரூம் முன்னுக்கு விளக்கமாறு போட்டுட்டு தான் படுவேன். விளக்கமாறு போட்டுட்டு படுத்தா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தோணும்ல. இல்லன்னா யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியும். நம்ம ரூம்ல யாரோ நம்மளை பாக்குற மாதிரி, யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி இல்லாத இந்த காலகட்டம் எவ்வளவு காலம் போனுச்சு உங்களுக்கு? அது அட்லீஸ்ட் 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் நான் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். அச்சோ, 9 வருஷமாவா? ஆமா. என்ன இது ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் தூங்கலனாலே ஜொம்பி மாதிரி ஆயிடுவோம். நீங்க 9 வருஷமா இந்த மாதிரி படாத பாடுபட்டு இருக்கீங்களா? அது வரைக்கும் ஏன் நீங்க எதுவும் சாமி பாக்குறதோ போமோவோ அந்த மாதிரி போல? ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த இடம் எங்க இருக்கு, எங்க போய் பாக்குறது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்புறம் உங்க மாமாவா யாரோ பாத்தாரு? ஆமா, அவங்க வந்து பாத்தாங்க. அதுக்காக அவங்க சொல்றாங்க இல்ல அது போயிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் அதுக்காக எங்களுக்கு அவங்க மேலயும் நம்பிக்கை இல்ல, அவங்களையும் நாங்க கூப்பிடல. ஏன்னா மேபி காசுக்காக செய்யறாங்களா என்னன்னு செய்யறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஸ்டில் அது அவர் வந்து பார்த்தப்ப கொஞ்ச நாள் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆஃப்டர் தட் அது மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படிதான் இதை துரத்துனீங்க? எப்படிதான்? அப்புறம் நான் வந்து 30 வயசுல கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கல்யாணம் பண்ணும்போது 2020ல மார்ச் வந்து பெண்டமிக் வந்துச்சு. சோ பெண்டமிக் வந்தோன்னா நான் வந்து எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுல இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல இன்னும் அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் போன் பேசினா பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப நான் நைட்டு போனே ரொம்ப பேச மாட்டேன். ரூம்ல படுத்துதான் இருப்பேன். லைக் எப்படின்னா அது வந்து லைக் சண்டை வர மாதிரி பேச தோணும் எனக்கு. சோ நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், அப்பதான் அவங்க போன் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா வீட்டுக்கு நான் ஜேபிக்கு போயிருந்தப்ப அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க அங்க போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஆமா ரொம்ப நாளாவே இது அவங்க கூட இருக்கு, நான் வந்து உங்க விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் ஆனா அங்கேயும் காசு தான் கேட்டாங்க. அப்புறம் அந்த கருப்பு கோழி அப்படி எடுத்துட்டு வந்து கொடுங்க. அப்ப சொன்னா எங்களுக்கு அது எங்க தேடுறதுன்னு தெரியாதுன்னு அப்புறம் நம்ம காசு கொடுத்தோன்னா அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் சாமி கும்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு தாய்த்து மாதிரி கொடுத்தாங்க. அந்த தாய்த்து ஆனா நான் இன்ன வரைக்கும் அந்த தாய்த்து வச்சிருக்கேன் கூட. ஸோ அந்த தாய்த்து அண்ட் தென் அந்த கோழியை வெட்டிட்டு நீங்க அந்த கோழி பார்க்க கூடாது. ஆனா கோழி காமிச்சிட்டு இந்த கோழி தான் நாங்க வெட்ட போறோம் சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கோழி அவங்க வெட்டுறாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு மறுநாள் வந்து யாரும் உண்மையிலேயே நான் படுத்து தூங்குமே என்ன வந்து அமுக்குன மாதிரி தோணுச்சு. அப்ப நான் நினைச்சேன் மேபி அந்த தாட்னால. ஆனா நான் அக்கா வீட்டுல இருக்கேன், என் வீட்டுல இல்ல. எனக்கு என்ன தாட் இருந்துச்சுன்னா மேபி நம்ம யோசிக்கிறோம் போல, அதனாலதான் அப்படி தோணுதுன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டு அதுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்தது இல்ல. சோ அங்க போய் பார்த்தனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆமா, அங்க போய் பார்த்தனால எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போய் பார்க்கும்போது ஆனா நான் போய் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, இது உண்மையா பொய்யா, இல்ல நம்மள்ட்ட காசு வாங்குறாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு தாட் இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமா உண்மைதான் அவங்க நம்மளுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு. சரி, இது என்னதுதான் உங்களை தொடர்ந்து இத்தனை வருஷமா 9 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கு? தெரியல, அது என்னன்னே தெரியல. கேக்கல, நானும் கேட்கல அவங்க கிட்ட அது என்ன அப்படின்னு. நான் எங்க மாமா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சுடுகாட்டுல இருந்து அவங்க கூட வந்திருக்காங்கன்னு. சோ அந்த தாட் மட்டும் தான். மற்றபடி நான் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அந்த இதுட்ட நான் பேசியிருக்கேன். நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நான் நாளைக்கு வேலைக்கு போனேன், டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா அது டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். யாரும் வந்து பக்கத்துல ஒரு எவ்ரி 2 டேஸ் ஒரு வாட்டி அப்பப்ப நீங்க இந்த மாதிரி பேசிருக்கணும். இங்க பாரு எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத. இதே ஒரு ரெக்கார்டட் வெர்ஷனா நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லி பார்த்து இருந்திருக்கணும். ஆனா பயமா இருக்காது எனக்கு, அந்த பேய் இதெல்லாம் பயமே இருக்காது. பிகாஸ் எனக்கு பழகுன மாதிரி இருக்கும். ஆமா, 1 மாசமா 2 மாசமா 9 வருஷம். ஆமா, ஆனா பயம் இருக்காது. இந்த பேய் இந்த படத்துல உள்ள மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பயமே இருக்காது. நான் அதை நேரா பார்த்து கூட எனக்கு பயம் இருந்தது இல்ல. ஆனா எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் போல. அந்த கருப்பு கலர்ல உருவம் ஒரு வாட்டி தான் பாத்திருக்கீங்க? ஒரு ஓகே, உருவம் வந்து ரியலா வந்து ஒரு வாட்டி பாத்திருக்கேன். அதர்வைஸ் வந்து வீட்டுல நடக்கும்போது வந்து நம்மளை பாஸ் பை பண்ண மாதிரி கருப்பா ஒரு உருவம் போற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுல அப்பா அம்மா பார்த்தது இல்ல? வீட்டுல அம்மா பார்த்தது இல்ல, தம்பி ஒரு தடவை பார்த்திருக்காங்க. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க.
உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.